வர்மக்கலை மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆகிய இரண்டும் தமிழர்களின் தொன்மையான சித்த மருத்துவ மற்றும் வாழ்வியல் கலைகளாகும். இவை வெவ்வேறு துறைகளாக தோன்றினாலும் நுணுக்கமாக பார்த்தால் ஒன்றோடொன்று ஆழமான தொடர்புடையவை. வர்மக்கலையில் பஞ்சபட்சி சாஸ்திரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்த விரிவான தகவல். வர்மக்கலையும் பஞ்சபட்சி சாஸ்திரமும் ஒரு ஆழமான பார்வை ஒன்று. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்றால் என்ன? பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மனிதர்களின் பிறப்பு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவர்களை 5 பறவைகளாக பிரிப்பதாகும். அவை 1 வல்லூறு, 2 ஆந்தை, 3 காகம், 4 கோழி, 5 மயில். இந்த 5 பறவைகளும் ஒரு நாளில் 5 வகையான தொழில்களை செய்கின்றன: அரசு, ஊன், நடை, துயில் மற்றும் சாவு. ஒரு மனிதனின் ஆற்றல் அந்தந்த நேரத்தில் அவர் எந்த பறவையின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து மாறுபடும். 2 வர்மக்கலையில் இதன் தேவை. வர்மக்கலை என்பது உடலில் உள்ள உயிர்நிலை நரம்புகளை தூண்டி மருத்துவம் செய்வதாகும். அதே நேரத்தில் தற்காப்பு கலையாகவும் இது விளங்குகிறது. வர்மக்கலையில் வெற்றி பெறவும் ஒரு நோயாளியை குணப்படுத்தவும் கால நேரம், டைமிங் மிக முக்கியம். இங்கேதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் நுழைகிறது. 3வது வர்ம சிகிச்சையில் பஞ்சபட்சி ஹீலிங். வர்ம சிகிச்சையாளர் ஒருவருக்கு மருத்துவம் செய்யும் போது நோயாளி மற்றும் மருத்துவர் இருவரின் பட்சி நிலையையும் கவனிக்க வேண்டும். அரசு ஊன் காலம். மருத்துவர் அரசு அல்லது ஊன் நிலையில் இருக்கும்போது வர்ம சிகிச்சை அளித்தால் அந்த மருத்துவம் மிக வேகமாக வேலை செய்யும். நோயாளியின் உயிராற்றல் அப்போது உச்சத்தில் இருக்கும். சாவு காலம். மருத்துவர் அல்லது நோயாளி சாவு நிலையில் இருக்கும்போது வர்ம புள்ளிகளை தூண்டினால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது பலன் தராமல் போகலாம். 4வது தற்காப்பு கலையில் பஞ்சபட்சி காம்பேட். பழங்கால போர் வீரர்களும் ஆசான்களும் எதிரியை வீழ்த்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தினர். பகைவனின் பலவீனம், எதிரி துயில் அல்லது சாவு நிலையில் இருக்கும் காலத்தை கணக்கிட்டு தாக்கினால் மிக குறைந்த பலத்தை பயன்படுத்தி அவரை வீழ்த்த முடியும். தன்னிலை அறிதல். ஒரு வர்ம வீரன்தான் அரசு நிலையில் இருக்கும்போது போரிட்டால் அவனது வேகம் மற்றும் வர்ம புள்ளிகளை தாக்கும் துல்லியம் அக்யூரசி அபரிமிதமாக இருக்கும். 5 பிராண ஆற்றலும் பஞ்சபூதங்களும். பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது அடிப்படையில் பிராணாயாமம் மற்றும் பஞ்சபூதங்களின் சுழற்சியாகும். வர்மக்கலை சரம், மூச்சுக்காற்று, பார்ப்பதோடு தொடர்புடையது. ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் உண்டு. வர்ம புள்ளிகள் உடலில் எந்த பூதத்தின் ஆதிக்கத்தில் இருக்கின்றனவோ அந்த பூதத்திற்குரிய பட்சி வலிமையாக இருக்கும் நேரத்தில் சிகிச்சை அளிப்பதே வர்மக்கலையின் நுணுக்கம். 6 முடிவுரை. வர்மக்கலை என்பது வெறும் உடல் சார்ந்த கலை மட்டுமல்ல, அது பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்த ஒரு கலை. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்ற சித்தர்களின் வாக்குப்படி வானியல் சுழற்சியான பஞ்சபட்சியையும் உடல் இயக்கமான வர்மத்தையும் இணைத்து செயல்படும் போது ஒரு வர்ம ஆசான் முழுமை பெறுகிறார். குறிப்பு: பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வர்மக்கலையில் பயன்படுத்துவது என்பது முறையான குருகுல கல்வி மற்றும் நீண்ட கால பயிற்சி மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அனுபவம் இல்லாமல் வர்ம புள்ளிகளை கையாள்வது ஆபத்தானது. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஒரு நபரின் உயிராற்றல் பிரணா எந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கிறது, எந்த நேரத்தில் குறைவாக இருக்கிறது என்பதை கண்டறிய உதவும் ஒரு கால கணித முறையாகும். சித்த மருத்துவத்திலும் வர்ம சிகிச்சையிலும் ஒரு நோயை குணப்படுத்த பஞ்சபட்சி பார்ப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நோய் நீக்கம் மற்றும் உடல் நலனில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் பங்கு குறித்து இங்கே விரிவாக காண்போம். 1 நோய் கண்டறிதல் டியாக்னோசிஸ். ஒருவர் நோயுற்றிருக்கும் போது அவர் எந்த பட்சியின் ஆதிக்கத்தில் பிறந்தார் என்பதை கொண்டு அந்த நோயின் தீவிரத்தை கணிக்கலாம். பட்சியின் நிலை. நோயாளி தனது பட்சியின் சாவு அல்லது துயில் காலங்களில் மருத்துவரை அணுகினால் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அல்லது குணம் அடைய அதிக காலம் எடுக்கும். ஆரம்ப காலம். ஒரு நோய் எந்த பட்சி காலத்தில் தொடங்கியது என்பதை வைத்து அது கர்ம வினையால் வந்ததா அல்லது உடல் மாற்றத்தால் வந்ததா என்பதை கணிக்க முடியும். 2 மருந்து உட்கொள்ளும் சரியான நேரம். சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து வீரியமாக வேலை செய்ய அந்த மருந்து உடலில் சேரும்போது உயிராற்றல் சீராக இருக்க வேண்டும். அரசு மற்றும் ஊன் காலங்கள். இந்த நேரங்களில் உட்கொள்ளும் மருந்து உடலில் மிக விரைவாக பரவி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துண்ணும் போது ஆசான்கள் இந்த நேரத்தை பரிந்துரைப்பார்கள். நடைக்காலம். சாதாரண காய்ச்சல், தலைவலி போன்ற சிறிய பாதிப்புகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள பயன்படும். 3வது வர்மம் மற்றும் அறுவை சிகிச்சை ப்ரொசீஜர்ஸ். வர்ம புள்ளிகளை தூண்டுவது அல்லது சிறு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கு பஞ்சபட்சி பார்ப்பது அவசியம்.
இரத்த ஓட்டம் மற்றும் மூச்சு சாவு காலத்தில் உடலில் பிராணசக்தி ஒடுங்கியிருக்கும். அந்த நேரத்தில் வர்ம புள்ளிகளை அழுத்தினால் நோயாளிக்கு அதிக வலி அல்லது மயக்கம் ஏற்படலாம். வெற்றி விகிதம்: மருத்துவர் அரசு நிலையில் இருக்கும்போது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்தால் மருத்துவரின் கைராசி மற்றும் ஆற்றல் மூலம் நோய் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை.